Very good morning, my dear friends. Lime Lyrics மார்னிங் மெசேஜில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் கிவ் டைரக்ஷன்ஸ் டு யுவர் தாட்ஸ். நிறைய பேருக்கு லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஏன் சில சமயம் அந்த வெறி வேகம் கூட இருக்கு. என்ன செய்யணும், எதை செய்யணும் அப்படிங்கறத விட எந்த டைரக்ஷன்ல நம்ம மூவ் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். கிவ் டைரக்ஷன்ஸ் டு யுவர் தாட்ஸ். எந்த பாதையில போகணும், எதுல போனா நாம இந்த எஃபர்ட்ஸ் புட்டின் பண்ணும் பொழுது நாம அச்சீவ் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இன்ஃபேக்ட் என்னுடைய லைஃப்ல நான் ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணேன். என்னவா ஜாயின் பண்ணமோ அதுவாவே ரிட்டையர் ஆகணும். அதுதான் ஒரு மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிற ஒரு ஆணுடைய அதிகபட்சம். அவனுடைய லட்சியம் என்னன்னு கேட்டாக்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துடணும், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும், கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஓவர். அதுலயே சுத்தி 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 செக்கு மாடு மாதிரி வந்துட்டு. எஃபர்ட்ஸ், அவங்க போடுற எஃபர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா என்ன வேலையில ஜாயின் பண்ணமோ அதே வேலையில ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்ணா கிளர்க்காவே அவன் வேலையை விட்டு நிக்கணும், ரிட்டையர் ஆகணும், ஓய்வு பெறணும். ஒரு தொழிலாளியா இருந்தா மிஞ்சி போனா ஒரு ஃபோர்மேன் ஆகணும், அவ்வளவுதான். ஆனா அதே வேலையை செஞ்சுட்டு அதே ஒர்க் பிளேஸ்ல இருந்துட்டு அதே கம்பெனில இருந்து அப்படியே இருக்கும். வாழ்க்கையில முன்னேறின எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த கான்செப்ட்ல இருந்து விலகி இருப்பாங்க. என்னன்னா டைரக்ஷன்ஸ் மாத்திடுவாங்க. அம்பானியுடைய வாழ்க்கையில, அதாவது சீனியர் அம்பானி தீருபாய் அம்பானி எனக்கு அவர் வாழ்க்கையில ஒரு கீவேர்டு ரொம்ப பிடிச்சது. எனக்கு முடியாதுங்கிறது இல்ல, தெரியாதுங்கிறது இல்ல, தெரியாததை தெரிந்து கொள்வேன், முடியாததை முடித்து வைப்பேன். அது ரெண்டும் அவருடைய பாணி. ரெண்டாவது, என் திறமையை இன்னொருவன் பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுவதை நான் விரும்பவில்லை. என் திறமையை அவன் பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக என் திறமையை நானே பயன்படுத்திக் கொள்வேன். சோ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாரு. கடைசியில டெக்ஸ்டைல் பிசினஸ் முடிவு பண்ணி ஃபாரின்ல வேலையில இருக்கும் பொழுது இவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சி சேலரி ஹைக் கிடைச்ச உடனே ரிசைன் பண்ணார். இந்த லாயரிக்ஸ் கம்பெனியே அப்படிதான் வந்தது. நல்ல நாலேஜ், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் பண்ண உடனே இதையே அடுத்தவங்களுக்கு நான் பயன்படுத்தணும், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அவங்களை ஏன் முன்னேற்ற கூடாது அப்படின்ற நினைப்புல உருவானதுதான் இந்த லாயரிக்ஸ் நெட்வொர்க்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் என்ற கம்பெனி. சேஞ்ச் தி டைரக்ஷன். இப்படி 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 சுத்தி வர்றதை விட அந்த டைரக்ஷனை அப்படி கோனிக்கலா கொண்டு போயிட்டோம்னா அந்த ஸ்பைரலிங் இம்ப்ரூவ்மெண்ட் மேல போயிடும். Very simple. Because I adopted that. I resigned my job. நான் நினைச்சு கூட பார்க்கல வேலையை ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு. I became a trainer, I became a counselor, I became a hypnotherapist. I stood on my own, happily, honorably, with pride. என்ன காரணம்னா changing the direction. மனம் நாம என்ன சொல்றோமோ அதை கேட்கும். ஆனால் மனம் சொல்றதை நாம கேட்டோம் அப்படின்னா it will shatter our life. You got the point now? Change your direction, give a direction, firm direction to your thoughts. Your success path will be there and you will succeed in life. All the best, my dear friends.